வாழ்க வளமுடன். நம்ம பேசும்போது சொல்கிறோம்ல, ஏன்னா பெண்களே தானே எல்லோரும் வந்து பேசுவோம், யாராக்காலும் ஐயோ பாவங்க அப்படின்றலாம். இனி அந்த வார்த்தை உங்கள் வாயில் வர வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய 6 மாத பாவப்பதிவு உங்களை வந்து சேரும். இது நான் நேரடியாக பார்த்த உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் வந்து என்ன சொல்லுங்கள், எப்போ பாரு அவங்க பற்றி குறை சொல்லினே இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கேட்டு கேட்டு பாவம் பாவம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போது அவங்க 6 மாதம் பாவம் எப்படி வந்ததுன்னா, இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் எந்த பாவம் சொன்னாங்களோ அந்த நிகழ்ச்சி இவங்க வீட்டில் நடக்குது. அது நடந்து அப்புறம் வந்து கிளாஸில் சொல்கிறாங்க, ஏன்பா இப்போ நான் அவங்கள சொல்லுவேன், இப்போ எங்கள் வீட்லேயே அது மாதிரி தான்ப்பா நடக்குதுன்னுவாங்க. எனக்கு தெரியாது. மகரிஷி சொல்கிறது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இன்னொருத்தர் விஷயத்தில் தலையிடாதீங்க. அவங்களோட உணர்வு என்னான்னு தெரியாது, முன்பிறவியில் செய்த பாவம் என்னான்னு தெரியாது, இப்போ பிறந்ததுலேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. நீ நேத்திக்கு வந்து போய் அவங்கள பற்றி என்ன தெரியும், உடனே வந்து பாவன்ற. அப்போ அந்த பாவத்தை நீ பாவம் சொன்னோடனே அது ஒன்று வந்து சேர்ந்துருச்ச. அதுவும் நீ அடிக்கடி சொல்கிற, ஒருத்தருக்கா சொல்கிற, வரவங்க பேசுகிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இதே தான் சொல்லுங்க, இவங்க பாவம் அவங்க பாவம்ன்றது. அப்போ எல்லாம் சேர்ந்தே உங்களுக்குள்ளே தான் சொல்லிட்டு போகிறாங்கள. போன உடனே அவங்க நிம்மதியாக தூங்குறாங்களா? தூங்குவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இறங்கிட்டாங்களா, பாவத்தை சேர்த்துட்டாங்களா உங்கள்கிட்ட பாவத்தை, அவங்க போய் நிம்மதியாக தூங்குவாங்க. அவங்க அந்த பாவத்தை ஏற்ற நீங்கள் தூங்குறீங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரே ஒரு முறை சொல்லுங்க பார்க்குறேன், யாராவது ஒருத்தர் கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லைங்க, நான் அது மாதிரி சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையான்னு. இப்போ ரீசெண்டாகவே நடந்துக்குது ஒருத்தருக்கு, எல்லாருக்கும் பாவம் போதும். நான் அப்படியே சொல்ல, ஏங்க நீங்கள் அது மாதிரிலாம் சொல்லாதப்பா, நீ சின்ன பையன் தான், உனக்கும் பையங்கிறான், கல்யாணம் ஆகும் இது ஒன்றும், அப்போ தான் தெரியும் அந்த பதிவு என்னான்றதுன்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ எத்தனை பேர் சொல்கிறாங்க, என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்ல வராங்கன்னா ஏற்றுக்கணும். நம்ம அது என்னங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஏற்றுக்கினா நீங்கள் தான் பிரதிபலன் தெரியும் உங்களுக்கு என்னன்றது அப்படின்னு. அது மாதிரி நடந்தது. அவங்களுக்கு ஒரு விசேஷம் நடந்ததுலேருந்து இவங்க யார் யாருக்கு பாவம் பாவம்னு சொல்லியிருந்தாங்களோ 1/2 நடந்துக்கின்னு வருது. இப்போ வந்து அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் இல்லை, ஏற்றுக்கினீங்களா அந்த பாவத்தை. நான் அப்போ நான் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, உங்கள் சொல்கிறதெல்லாம் மகிழ்ச்சி சொல்கிறேன், நான் நம்ப மாட்டேன். இப்போ நான் மட்டும் ஒருத்தருக்கிட்ட போய் சொல்கிறேன், ஐயோ போய் சொல்கிறாங்க, அதில் என்ன கெடுதுன்னாங்க. ஒன்றும் வேணாம், நீங்கள் அனுபவிச்சுட்டு தானே சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்லும்போது ஏற்றுக்கல. அதனால் தயவு செய்து யாரும் நோத்தரை பற்றி நீங்கள் கமெண்ட் அடிக்காதீங்க. அவங்கள பற்றி இவங்க இப்படி தான் அப்படி தான் ஒருத்தர் சொல்லுவாங்க, ஏழ்மை அவங்க வந்து இவங்க என்னத்த பிள்ளைங்க இப்போ முன்னுக்கு வரப்போகிறாங்க, நம்மளை விட எல்லாம் இதுவாக தான் தாழ்வாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கினே இருந்தாங்க. என்ன பண்ணால் இவங்க எல்லாத்தையும் அது மாதிரி சொல்லுவாங்க, அந்த வீட்டு பிள்ளை பேர் இப்படி திரியுது, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் ஆனால் அவங்க இறக்கும்போதே அணுவாக அனுபவிச்சிட்டாங்க. எப்படின்னா, எப்படி இவங்க பிள்ளைங்க மற்றவங்க வீட்டு பிள்ளைங்கள சொன்னாங்களோ, இப்போ அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் பெரிய போஸ்டிங், டிஎஸ்பி ஆகுறாங்க, ஒருத்தர் தாசில்தார் ஆகுறாங்க, ஒருத்தர் வந்து கம்பெனியில் பெரிய மேனேஜர் ஆகுறாங்க. அப்போ தான் சொல்லுங்க, ஆமாம் நான் எல்லோரையும் சொன்னேன், ஆனால் என் பையன் பாரு ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத போயிட்டான் அப்படின்னுவாங்க. அதுதாங்க, இன்னொருத்தரை பற்றி பேசாதீங்க, அவங்க பசங்களை பற்றி பேச நமக்கு உரிமை கிடையாது. உங்களுக்கு எதுனா சொல்லணும்னு நினச்சா மனசில் இருக்கிறது கூட மற்றக்கிட்ட போய் சொல்லிவிடுங்க. ஆனால் உங்ககிட்ட சொல்லி ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா உங்களோட பதிவுக்கு இது பேர் தூண்டுதல், அந்த மனசு தூண்டு, அவங்கள பற்றி பேசு, இவங்களை பற்றி பேசு. அதுக்கு வந்து பிரபஞ்சம் ஒரு ஆளை அனுப்போம். அப்போ தான் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இன்னொருத்தரை பற்றி பேசக்கூடாது. பேசினோட விளைவு இப்போ அவங்க வீட்டில் அது நடக்குது. சொத்து தகராறு இருந்து இவன் இப்படிலாம் பங்குட்டு கொடுக்கல, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க. கடைசியில் அவங்க வீட்டு சொத்து மொத்தம் யாரோ வந்து கால்நடைக்காரன் வந்து சாப்பிட்டு உக்காந்துக்கிறான் இப்போ. ஆனால் சொன்னது எல்லாம் இறந்துட்டாங்க. இருந்தால் அந்த தலைமுறையை பக்கத்தில் இருப்பாங்களா, வயசானவங்க இருப்பாங்களா. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவன் இப்படிலாம் சொன்னாங்க, இப்போ கடைசியில் அந்த வீடு எப்படி இருக்குது பாருன்னு. அதுக்கு தான் சொல்கிறது, எதையுமே வந்து பார்க்காம விழிப்புணர்வு இல்லாமல் நீங்கள் பேசாதீங்க. உங்களோட இது பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்கிட்ட போய் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது பிரபஞ்சத்தில் பதிஞ்சு திரும்பி அதே உனக்கு கொடுக்கும். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே, ஏமா எனக்கு கஷ்டமாக தான் நான் இப்போ அழணும்னா உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, ஃப்ரீயாக இருக்க டைம், அப்போ உட்காந்து அழுதுருங்க. ஆனால் வீட்டு உள்ளெல்லாம் வீட்டுக்கு வெளியே இல்லையா, அட்லீஸ்ட் பாத்ரூமில் அழுதுருங்க.
உங்களோட கஷ்டம் அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் வயசாகும்போது எந்த ப்ராப்ளம் இல்லாத நல்லாவே இருப்பீங்க. ஏன்னா இதை உணர்ந்துக்கிறேன், மற்றவங்க உணர்ந்தது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். யார் பேச்சும் போகாதீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். வாழ்க்கை வளமுடன்.